வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ்ல 20 முக்கியமான வினாக்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம காணொளிக்குள்ள போலாம். முதல் கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் என்பது சரியான விடை. தமிழுக்கு நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாடக பேராசிரியர், தமிழுக்கு நாடக பேராசிரியர்னா பம்மல் சம்பந்தனார் என்பது சரியான விடை. தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார்? தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வீரமா முனிவர். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த மாறன் வழுதி. தமிழ் தென்றல், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். சுருக்கமா திரு.வி.க. அப்படின்னு சொல்லுவோம். திரு.வி. கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம் என்பது சரியான விடை. எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது? எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. நற்றிணை என்பது சரியான விடை. பகைவரை வென்றதை பாடும் பிரபந்தம் எது? பகைவரை வென்றதை பாடும் பிரபந்தம் பரணி. பரணி என்பது சரியான விடை. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர். அதாவது தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜி.யு. போப் அவர்கள் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். இங்கிலீஷ்ல தான் அவர் மொழிபெயர்த்தாரு. உலக பொதுமறை, உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது? என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள் என்பது சரியான விடை. சிறு காப்பியம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. சிறு காப்பியம் என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது சிறுமை கூட்டல் காப்பியம். சிறுமை கூட்டல் காப்பியம் என்பது சரியான விடை. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். ஆன்சர் துரைமாணிக்கம் என்பது சரியான பதில். குறுந்தொகையை தொகுத்தவர், குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார்? இந்த கேள்விக்கு சரியான விடை சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் என்பது சரியான விடை. அறவோர்க்கு அளிக்கும் அந்தணர், அறவோர்க்கு அளிக்கும் அந்தணர் என்ற சிலப்பதிகாரம் யாரை குறிப்பிடுகிறது? துறவிகளையும் அந்தணர்களையும் குறிப்பிடுகிறது. துறவிகள் அல்ல அந்தணர்கள். சரியா? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரா. பி. சேதுப்பிள்ளை. ரா. பி. சேதுப்பிள்ளை என்பது சரியான விடை. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6 காண்டங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கொடுக்கப்பட்டுள்ளது பொருந்தாத சொல். குறிஞ்சி, முல்லை, மருதம், தையல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐந்திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சில தையல் என்பது இல்லாத ஒரு சொல் இல்லையா? அதான் பொருந்தாத சொல்லுங்கிறது தையல். மற்ற மூன்றும் ஐந்திணைகள்ல உள்ளது. குறிஞ்சி, முல்லை, மருதம் இது ஐந்திணைகள்ல உள்ளது. நம்மளுக்கு 5 இணைகள் தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இல்லையா? சோ அப்ப இதுல பொருந்தாது என்னன்னா தையல். இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற காணொளி உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.